அஞ்சலிமா அபி ரெடி ஆயிட்டாளாடா? ரெடி ஆயிட்டா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கா. அஞ்சலிமா என்னடா நீ ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை மாமா, வீட்லயே சாப்பிட்டு தூங்குறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஊர்லனா இந்நேரம் வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு வருவேன். ஆனா இங்க ரொம்ப போர் அடிக்குது மாமா, அதான். சரிடா அஞ்சலிமா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத சரியா? மாமா டெய்லியும் பார்க்ல போயிட்டு வாக்கிங் போவாங்க. பேசாம நீ அவர் கூட டெய்லியும் பார்க் போயிட்டு வரியா? ஆமாண்டா அஞ்சலிமா, பேசாம டெய்லி என் கூட நீ பார்க் வரியா? உனக்கும் வெளியில வந்த மாதிரி இருக்கும்ல. ஹாய், நிஜமா தான் சொல்றீங்களா மாமா? அப்போ ஓகே, இனிமே டெய்லி உங்க கூட நானும் வாக்கிங் வரேன். 2 பேர் சேர்ந்து பார்க்க போறோம், ஓகேவா? ஓகேடா அஞ்சலி. அம்மா அப்பா நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். டேய் அர்ஜுன், கொஞ்சம் வெயிட் பண்ணுடா. அபி வந்துடுவா. எனக்கு அபிக்கு இன்டர்வியூ இருக்குல்ல ஆதி ஆஃபீஸ்ல, அதனால ஆதி ஆஃபீஸ்ல கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு போயிடுற அவளை. ஆதிக்கு காலையிலேயே ஒர்க் இருக்குன்னு ரொம்ப சீக்கிரமா கிளம்பிட்டான்டா. ஸோ நீ அதனால ட்ராப் பண்ணிடுறா, ஓகேவா? அப்படியா? சரி ஓகேம்மா, அபிடாலிங்க நான் ட்ராப் பண்ணிடுறேன். லட்சுமி, அப்ப நானும் கிளம்புறேன். சரிங்க. ஒரு குட்டிச்சி, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனை என்னையா என்ன சொன்ன பண்ணி? இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? கவலையே படாத, இந்த ட்ரெஸ்ஸை இதுக்கப்புறம் நான் போடவே மாட்டேன். அதையும் பார்க்கலாம். சரி மாமா ட்ரெஸ் எப்படி இருக்கு? சொல்லு. ரொம்ப கேவலமா இருக்கு. புதுமா? அப்போ என் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரி உனக்கு கொஞ்சம் கூட வேமா சூசோவே கிடையாதா? எப்ப பார்த்தா நான் உனக்கு திட்டிட்டே இருக்கேன், மறுபடியும் எதுக்கு என்கிட்ட வம்பு பண்ணிட்டே இருக்கேன்? ஏன்னா இப்ப நான் உன்ன லவ் பண்றேன், ஃபியூச்சர்ல நீ என்ன லவ் பண்ணுவ, அதனாலதான். என்னதே ஃபியூச்சர்ல நான் உன்ன லவ் பண்ணுவேனா? நினைப்பு தான் பொழப்பு கெடுக்குமா? இங்க பாரு, சும்மா நீயா அப்படியே ஓவரா இமேஜினேஷன் பண்ணாத, ஓகேவா? இந்த அஞ்சலி எப்பவும் உன்ன லவ் பண்ண மாட்டா, ஓகே? நீ என்ன ஆல்ரெடி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட, ஆனா ஒத்துக்க தான் மாட்டேங்கிற. கூடிய சீக்கிரத்துல ஒத்துப்ப. என்னது? நான் உன்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேனா? என்ன நீ பாட்டு உளறிட்டு இருக்க? உனக்கு தான் ஷில்பா குல்ஃபின்னு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவளுங்கள எவ்வளவாச்சும் பார்த்து லவ் பண்ண வேண்டியதானே? எதுக்கு இப்படி ஏன் உசுர வந்து வாங்கிட்டு இருக்கேன்? இப்ப எதுக்கு இவ சம்பந்தமே இல்லாம ஷில்பா பத்தி பேசுறா? ஓ, பொசசிவ் லைட்டா எட்டி பாக்குது போல இருக்கே. இது போதும் எனக்கு. இத வச்சே பாரு, உன் வாயாலேயே உன் லவ் நான் ஒத்துக்க வைக்கிறேன். அட ஆமா, எனக்கு ஏன் அவங்களெல்லாம் லவ் பண்ணணும்னு தோணல. சரி ஓகே, நீ சொன்னதை பத்தி நான் யோசிச்சு பாக்குறேன். என்ன இவன் பொசுக்குன்னு யோசிச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டான்? ஒருவேளை இவன் அவங்கள லவ் பண்ணுவானோ? அவன் யாரை லவ் பண்ண எனக்கு என்ன வந்திருக்கு? இப்ப எதுக்கு நான் இதுக்கு இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு இருக்கேன்? ஐயோ கடவுளே. யோசிக்கிறா. இன்னுமே பாரு அஞ்சலி பேபி, இந்த மாமாவோட ஆட்டத்தை. இங்க பாரு, நீ யாரை வேணா லவ் பண்ணு, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. தயவு செஞ்சு என்ன மட்டும் நீ டார்ச்சர் பண்ணாத, போதுமா? இது போதும் எனக்கு, இது போதுமே. அடடா அபிமா, வாடா, எல்லாம் எடுத்து வச்சாச்சா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஆல் தி பெஸ்ட் அபிடாலிங், நல்லா பண்ணு, ஓகேவா? சரி கிளம்பலாமா? டைம் ஆயிடுச்சு. அர்ஜுன், உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆகுதுலடா, நீ போ, நான் ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன். ஐயோ அபிடாலிங், அப்படிலாம் ஒன்னும் இல்ல சரியா? நான் உன்னை டிராப் பண்ணிட்டே போறேன், வா. ஆமாண்டா அபிமா, அதெல்லாம் அர்ஜுன் உன்னை டிராப் பண்ணுவா சரியா? நீ பத்திரமா போயிட்டு வா. சரி அத்தை, அப்ப நான் கிளம்புறேன். அஞ்சலி பாய்டி. பாய் அபி, நல்லா பண்ணு, ஆல் தி பெஸ்ட். சரிடி, அப்புறம் நீ சும்மா ரூம்குள்ளாரே இருக்காம அத்தைக்கு ஹெல்ப் பண்ணு, ஓகேவா? யாரு இவளா? சரி அபி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. சரிடி அத்தை, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். பாய் குடிச்சி. அபிடாலிங், இதான் அண்ணா ஆபீஸ். சரி வா, நான் உள்ள உன்னை விட்டுட்டு போறேன். டேய் அர்ஜுன், ஏற்கனவே உனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுடா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இப்போ நீ கிளம்பு. பரவாயில்ல அபிடாலிங், நீ வா, நான் உன்னை உள்ள விட்டுட்டு போறேன். அர்ஜுன், நான் பாத்துக்கிறேன்டா, நீ கிளம்பு. சரி ஓகே, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் இப்ப கிளம்புறேன். முடிச்சுட்டு கால் பண்ண அபிடாலிங். நான் ஃப்ரீயா இருந்தா உன்னை நான் அழைச்சிட்டு போறேன், அப்படி இல்லைன்னா அப்பா வர சொல்றேன், ஓகே? சரிடா அர்ஜுன், பாய்டா. பாய் அபிடாலிங், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்டா. ஓகே பிரியா, இன்டர்வியூ நல்லா பண்ணு, ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ கிருஷ்ணா, இப்போ நீங்க கிளம்புங்க. என்னடி பிரியா, நான் உள்ள வந்து உன்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு ஏற்கனவே, இப்போ நீங்க கிளம்புங்க. வர நான் சொல்ற பேச்சு நீ கேட்க மாட்டேங்கிறடி. எல்லாத்துக்கும் மொத்தமா உனக்கு வச்சுக்கிறேன். சரிடி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, இப்போ நான் கிளம்புறேன். நீ முடிச்சுட்டு கால் பண்ண, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், ஓகே? பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்களே, ஃபர்ஸ்ட் அதை போய் பாருங்க. நான் கேப் இல்லைன்னா ஆட்டோ புக் பண்ணி போய்க்கிறேன், ஓகேவா? எப்படி நான் சொல்றது நீ கேட்க மாட்டேன். சரிடி, நான் கிளம்புறேன். பாய் கிருஷ்ணா. என்ன இது, ரிசப்ஷன்ல யாருமே காணோம், எங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு வேற தெரியலையே, இப்போ என்ன பண்றது? பேசாம ஆதி மாமா கிட்டே கால் பண்ணி கேட்டுலாமா? சச்சா, அவர் ஏதாச்சும் முக்கியமான வேலையில இருப்பாரு, அவரை எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? இங்கே யார்கிட்டயாச்சும் கேட்கலாம். யார்கிட்ட கேட்கலாம்? அங்க ஒருத்தவங்க வராங்க, அவங்க கிட்ட கேட்கலாம்.
எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே இன்டர்வியூ எங்கே நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? செகண்ட் ஃப்ளோர்ல. நானும் இன்டர்வியூ அட்டன் பண்ண தான் போயிட்டு இருக்கேன். வாங்க நம்ம சேர்ந்தே போலாம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இட்ஸ் ஓகேங்க. நான் பிரியா. நீங்க? அபிநயா. ஓகே அபிநயா, போலாமா? அபிநயா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? இல்லைங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அதான் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு. இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சரியா? பதட்டப்படாம பயப்படாம இருங்க, ஓகேவா? நான் வேணா உங்களுக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேணாங்க. சரிங்க, நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறேன். நீங்களும் வரீங்களா? நானும் வரேன். என்ன இது ஒரே கூட்டமா இருக்கு? என்ன விஷயம்? இவ எதுக்கு கேபின் போகாம இங்கே நின்றுட்டு இருக்கா? ஒரு நாள் நம்ம லேட்டா வந்துடக்கூடாது, உடனே ஓவரா ஆட ஆரம்பிச்சிருவாளுங்க இவளை. ஹே, இந்த டைம்ல உன் கேபின்ல இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? மேம், அது இன்னைக்கு நம்ம கம்பெனியில் இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்க போகுது, அதை கண்டக்ட் பண்ண தான் மேம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாட்? இன்டர்வியூ நடக்க போகுதா? அது இதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. எப்பவுமே இன்டர்வியூ நடந்துச்சுன்னா அதை என்ன தானே கண்டக்ட் பண்ண சொல்லுவான். இன்னைக்கு என்ன இவளை கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்கான்? ஒன்றும் புரியலையே. ஹே, இப்போ நீ என்ன சொன்ன? இன்டர்வியூ நீ கண்டக்ட் பண்ண போறியா? எஸ் மேம், ஆதி சார் தான் என்னை கண்டக்ட் பண்ண சொன்னாங்க. என்னது? ஆதி தான் கண்டக்ட் பண்ண சொன்னானா? சரி, அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன், நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ உன் கேபின் போ. சாரி மேம், ஆதி சார் என்னதான் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸோ நான் பார்த்துக்கிறேன் மேம். வாட்? ஆதி கிட்ட பேசிட்டு வந்து உனக்கு வச்சுக்கிறேன். சார், வர சொல்லியிருந்தீங்க. யா சூர்யா, இன்னைக்கு நம்ம ஆஃபீஸில் இன்டர்வியூ நடக்கும். ஸோ மிஸ் கீர்த்தி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட நீங்கள் கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே? ஓகே சார். ஆதி, இங்க என்ன நடக்குது ஆதி? வாட் இஸ் திஸ்? பேசிட்டு இருக்கோம்ல, உள்ள வரும்போது டோரை நாக் பண்ணிட்டு வரணுங்கிற பேசிக் சென்ஸ் கூட உங்களுக்கு இல்லையா? என்ன இவன் இப்படி பேசுறான்? இல்ல ஆதி, அது ஷட் அப். ஓகே சூர்யா, நீங்க போய் உங்க ஒர்க் பாருங்க. அண்ட் ஃபைனலி யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அந்த லிஸ்ட் மட்டும் என்கிட்ட சப்மிட் பண்ணிருங்க. ஓகே? ஓகே சார். ஓகே, யூ கேன் கோ நவ். ஆதி, இங்க என்ன ஆதி நடக்குது? ஏதோ எனக்கு இன்டர்வியூ இருக்காமே, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. எப்பவும் நான் தானே அது இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணுவேன். இன்னைக்கு என்ன அந்த கீர்த்தியை கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்கேன்? என்ன அது நடக்குது? இங்க என்ன நடக்குது? ஹே லுக், இது என்னோட ஆஃபீஸ். ஓகே? இங்கே யார் யாருக்கு என்னென்ன ஒர்க் அலாட் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ உங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாருங்க மிஸ் சோனியா. ஆதி, இப்போ எதுக்கு ஆதி நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? உஃப், எப்படி சோனியா கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என்கிட்ட உன்னால கேஷுவலா பேச முடியுது? ஹே ஆதி, அது எல்லாமே நான் உன் மேல உள்ள அக்கறையில தான் ஆதி பண்ணேன். அது எதுக்கு நீ இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிற? ஃப்ரீயா விடு ஆதி. வாட் டிட் யூ சே? ஃப்ரீயா விடு? ஒரு பொண்ணோட படிப்பு உனக்கு அவ்வளோ ஈஸியா போச்சு? நீ இந்த மாதிரி கேவலமா நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை நான் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன்ல, என்ன சொல்லணும் சோனியா? தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நீ வந்துடாத. ப்ளீஸ் கெட் அவுட். என்ன ஆதி இப்படிலாம் பேசுற? சரி, நேற்று ஏதோ நீ கோவத்துல இருந்த, அதனால இப்படி பேசுறேன்னு பார்த்தா இன்னைக்கு இப்படியே பேசுற. லுக் சோனியா, நீ பண்ண காரியத்துக்கு இந்நேரம் வேற யாரா இருந்திருந்தா இந்த வேலையை விட்டு தூக்கியிருப்பேன். உன்னை ஏன் தூக்காம இருக்கேன்னு தெரியுமா? ஏன்னா நீ அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிற ஒரே ரீசன், அண்ட் மோர் ஓவர் உன்னோட கான்ட்ராக்ட் இன்னும் முடியல. அந்த ரீசனால மட்டும்தான் இந்த ஜாபை நீ இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்க. மைண்ட்ல வச்சுக்கோ. ஆதி, என்ன ஆதி இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நான் உன் ஃப்ரெண்ட் ஆதி, உன் மேல உள்ள அக்கறையில தான் ஆதி. நீ யார்கிட்டயும் ஏமாறக்கூடாதுன்னு தான் ஆதி நான் அந்த மாதிரி பண்ணேன். வாட் டிட் யூ சே? ஃப்ரெண்டு? என் மேல உள்ள அக்கறையில பண்ண? உனக்கு உண்மையாவே என் மேல அக்கறை இருந்துருந்துச்சுன்னா, ஒருவேளை என்னை ஏமாத்துற நோக்கத்திலேயே யாராச்சும் வந்திருந்தாலும் நீ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ண? ஆதி ப்ளீஸ் ஆதி, புரிஞ்சுக்கோ. நான் சொல்றது கொஞ்சம் நம்பு ஆதி. நான் உன் ஃப்ரெண்டுங்கிறத மறந்துடாத ஆதி. வாட்? நம்பணும்? இதுக்கு மேல உன்னை நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை சோனியா. உன் மேல உள்ள நம்பிக்கை எல்லாமே நேத்தோட போச்சு. ஓகே? இனிமே உனக்கும் எனக்கும் இடையில இருக்கிறது நீ ஒரு எம்ப்ளாயி அண்ட் நான் இந்த ஆஃபீஸோட எம்டி. ஓகே? அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் நமக்குள்ள இருக்கும். இதுக்கப்புறம் ஃப்ரெண்டு அது இதுன்னு எந்த ரிலேஷன்ஷிப்பும் நமக்குள்ள இருக்காது சோனியா. ஆதி, அண்ட் ஒன் மோர் திங், டோன்ட் கால் மீ ஆதி, கால் மீ சார். ஓகே? யூ கேன் கோ நவ். வாட்? என்ன? புரியலையா? இனிமே என்ன சார்னு கூப்பிடுன்னு சொன்னேன். நீங்க எப்போ போலாம் மிஸ் சோனியா? ஓகே சார். ஓ ஷிட், என்ன தாதி இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்? சரி, நம்ம மேல கொஞ்சம் கோவமா இருக்கான், போக போக சரியாயிடுவான்னு பார்த்தா இப்படி அவன் ஒரே தெரியா நம்மளை ஒதுக்கிட்டான். ஓ காட், இப்போ என்ன பண்றது? அப்போ நம்ம போட்டு திட்டம் எல்லாமே இதுக்கப்புறம் அவ்வளோதானா? நோ, நான் விடவே மாட்டேன். ஆதி எப்படியாச்சும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும். ஐயோ, இப்போ அதுக்கு என்ன பண்றது? இப்போதைக்கு ஆதியோட கோவம் குறையிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அவன் கோவம் குறையிற வரைக்கும் கொஞ்ச நாள் நம்ம அடக்கி வாசிக்கணும். அப்போ மட்டும்தான் நம்ம நினைச்சது எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியும். இவ அந்த கிருஷ்ணாவோட லவ்வர் பிரியா தானே? அவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஓ, அவளும் இன்டர்வியூ அட்டன் பண்ண தான் வந்திருக்காளா?
பார்க்குறேன்டி நீ எப்படி செலக்ட் ஆகுறேன்னு. வாட், இந்த இரிட்டேட்டிங் ஃபேஸ் அபி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா? ஓ காட், அவளுமா இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்கா? நோ, அவள் இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகவே கூடாது. ஓ ஷிட், இந்நேரம் நான் மட்டும் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருந்தேன், அவளை இப்படியே வீட்டுக்கு அனுப்பியிருந்திருப்பேன். ஓ காட், இப்போ என்ன பண்ணுறது? ஓ ஷிட், இந்நேரம் ஆதி மட்டும் நம்ம மேலே கோவமாக இல்லாமல் இருந்திருந்தா இந்த அபியை உண்டு இல்லைன்னு இன்னைக்கு பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ நம்ம இவ்வளோ ஏதாச்சும் பண்ண போய் அந்த விஷயம் ஆதிக்கு தெரிஞ்சு எதுக்கு அவனுக்கு இன்னும் நம்ம மேலே கோவம் அதிகமாக தான் ஆகும். ஆதியோட கோவம் குறையிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நாள் அமைதியாக தான் இருக்கணும். ஆனாலும் இவளை பார்க்க பார்க்க டென்ஷனாக வருது. ஓ காடு, ஒருவேளை இவன் மட்டும் செலக்ட் ஆயினா அப்புறம் காட்டுறேன் இவளுக்கு இந்த சோனியா யாருன்னு. ஹா ஹே இடியட், ஆள் நிற்கிறது கூட தெரியாமல் எப்படி வந்து மோதுற? கண்ணை முன்னாடி வச்சிருக்கியா இல்லை பின்னாடி வச்சிருக்கியா? வாவ், வாட் எ பியூட்டி. வாட்? ஹாய், ஐ எம் ராகேஷ். எல்லாரும் என்ன ராக்கின்னு கூப்பிடுவாங்க, ஸோ நீங்களே என்ன அப்படியே கூப்பிடுங்க. அண்ட் உங்கள் நேம்? வாட்? ஹே, ஆர் யூ மேட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹூ ஆர் யூ? என்னங்க என்னை பார்த்து யாருன்னு கேட்குறீங்க? நானும் இந்த ஆஃபீஸில் எம்ப்ளாயி தான். வாட், இங்கே தான் ஒர்க் பண்ணுறியா? ஆனால் உன்னை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே. எந்த டிபார்ட்மெண்ட் நீ? ஏங்க, எம்ப்ளாயின்னு தான் சொன்னேன், கரண்ட் எம்ப்ளாயின்னு சொல்லலையே. நான் ஃபியூச்சர் எம்ப்ளாயிங்க. இன்னைக்கு நடக்க போதில் இன்டர்வியூ, அதில் எப்படியும் செலக்ட் ஆகிடுவேன். ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸோட எம்ப்ளாயி தானே, அதை தான் அப்படி சொன்னேன். ஓ காட், இவன் சரியான லூஸாக இருப்பான் போல. நானும் ஏற்கனவே செம்ம கடுப்பில் இருக்கேன், இதில் இவன் வேற என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். ஓ ஷிட். ஏங்க நில்லுங்க, ஏங்க உங்க நேம் சொல்லிட்டு போங்க. ச்சே, என்ன இவங்களோட நேமை தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள போயிட்டாங்க. டே ராக்கி, இந்த பொண்ணோட நேமை தெரிஞ்சுக்கிறதுக்காச்சும் நீ செலக்ட் ஆயிடுறா எப்படியாச்சும். அப்புறம் பின்னையா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நீங்கள்? நான் எம்சிஏ, இப்பதான் படிப்பு முடிஞ்சது. ஓ சரிங்க. ஹாய் கேர்ள்ஸ், இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்ன? இன்னும் இல்லைங்க. தேங்க் காட். இந்த டிராஃபிக்ல எல்லாம் மாட்டி மாட்டி வரதுக்குள்ளார ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எனக்கு நான் பூஜா. நீங்க? ஓ ஹாய், நான் பிரியா. பிரியா, நைஸ் நேம். ஹலோ ஹோம்லி கேர்ள், உங்க நேம் என்ன? என்னையா கூப்பிட்டீங்க? ஆமாங்க, உங்ககிட்ட தான் கேட்குறேன், உங்க நேம் என்ன? என் பேரு அபிநயா. அபிநயா, உங்களை மாதிரியே உங்க நேம் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ்ங்க. சரி சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்க? அதுவா, அது ஒன்றும் இல்லை. இந்த கம்பெனியோட எம்டி மிஸ்டர் ஆதித்யா, அவர் பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாராம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாலுங்க. அதுதான், உங்களுக்கு அவரை தெரியுமா? அவரை முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். இந்த பொண்ணு ஆதி மாமாவை தான் சொல்கிறாளா? இந்த பொண்ணு ஆதி என்னவியா சொல்கிறா? அட என்ன கேர்ள்ஸ், ரெண்டு பேரும் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க. அவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்க. நான் தான் பார்க்கலன்னு பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் பார்த்தது இல்லையா? சரி விடுங்க, நம்ம 3 பேர் சேர்ந்தே பார்க்கலாம். அவரு செம்ம ஸ்மார்ட்டா இருப்பாராம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி இருப்பான்னு. ஆக்சுவலா இன்னைக்கு நான் இன்டர்வியூ வந்ததே அவரை பார்க்கறதுக்காக தான். சரி சரி. என்னங்க ரெண்டு பேரும் என்ன அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை. சரி சரி. என்ன இது? கொஞ்சம் கூட மேனஸே இல்லாம 3 பேரும் இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சார், அது சும்மா. சாரி சார். என்ன நீங்க மட்டும் சாரி கேக்குறீங்க? ஏன் அவங்க 2 பேரும் கேட்க மாட்டாங்களா? ஹே கேர்ள்ஸ், என்ன கேர்ள்ஸ் அவரை பார்த்துட்டே நிக்கிறீங்க? சாரி கேளுங்க கேர்ள்ஸ். அவரு இங்க ஒர்க் பண்றவர் நினைக்கிறேன். சொல்ல முடியாது, அவரே நமக்கு இன்டர்வியூவரா இருந்தாலும் இருக்கலாம். சாரி கேளுங்க கேர்ள்ஸ். சாரி சார். இட்ஸ் ஓகே. சரி, 3 பேரும் என்ன படிச்சிருக்கீங்க? எவ்வளவு மார்க்ஸ் வச்சிருக்கீங்க? நீங்க எதுக்கு சார் இதெல்லாம் கேக்குறீங்க? நீங்களா இன்டர்வியூ எடுக்க போறீங்க? நானே எனக்கு இங்கே வேலை கிடைக்குமா கிடைக்காதா, என்னை விட நிறைய மார்க் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக தான் மார்க் கேட்குறேன். இதில் இந்த பொண்ணு வேற. சார். ஏன் கேட்டால் சொல்ல மாட்டீங்களா? ஐயோ சார், அப்படிலாம் இல்லை சார். என் பேர் பிரியா. நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன். 88% வச்சிருக்கேன் சார். என் பேர் அபிநயா. நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். 93% வச்சுருக்கேன். என் பேர் பூஜா. நானும் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். 85% வச்சிருக்கேன். ஐயோ, என்ன இது? இவங்க 3 பேரும் நம்மளை விட அதிகமாக மார்க் வச்சிருக்காங்களே. அப்போ இந்த வேலையை நமக்கு கிடைக்காதா? போச்சு. இன்னைக்கு எங்கள் அம்மாட்ட வேற வீரமாக சவால் விட்டுட்டு வந்தேன். இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா இனிமேல் எனக்கு சோறே போடாதுன்னு. இனிமேல் சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணுமா? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? சரி, சோத்தை கூட பார்த்துக்கலாம். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபிகரை பார்த்தோமே, ஐயோ பேரை கூட சொல்லாமல் போயிட்டாலே. அவளுக்காச்சும் இந்த வேலை நமக்கு கிடைக்குன்னு பார்த்தா இனிமேல் இந்த வேலை கிடைக்கிறது நமக்கு டவுட்டு தான் போல இருக்கே. சார்
அடுத்த கேள்வி கேளுங்க சார். ஆ அது மிஸ்டர் ராகேஷ் யாரு? ஆ நான் தான் மேம் ராகேஷ். ராகேஷ், நீங்கள் தான் அடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ உள்ளே வாங்க. ஓகே மேம், இதோ வரேன். அப்போ இவர் இங்க ஒர்க் பண்றவர் இல்லையா? இவரும் நம்மள மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ண தான் வந்திருக்காரா? ஆமாங்க, அப்படிதான் நினைக்கிறேன். பாவி டேய் ஃப்ராடு, நீ எங்களை மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ண தான் வந்திருக்கியா? அப்புறம் எதுக்கு இங்க ஒர்க் பண்றவங்க மாதிரி ரொம்ப ஓவரா சீன் போட்டா? அதுவா, அது என்னை விட எல்லாரும் அதிகமாக மார்க் வச்சுருக்கீங்களா கம்மியாக மார்க் வச்சுருக்கீங்களா, எனக்கு இங்கே வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் கேட்டேன். அடப்பாவி டேய் பக்கி, இதை நீ நேரடியாக கேட்டிருந்தாவே நாங்கள் சொல்லியிருப்போம் மேடம். அப்புறம் எதுக்குடா எங்களை இப்படி வந்து பயமுறுத்தினேன் ஏதோ எம்ப்ளாயி மாதிரி? உன்னை டேய் உனக்கு நான் சாப்பிட விடுறேன்டா, உனக்கு இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்காதுடா. ஐயோ ஏங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க பண்ணேன், அதுக்காக இப்படி சாபம்லாம் விடாதீங்க. அப்புறம் ராக்கி பாய் ரொம்ப பாவங்க. ராக்கியா? எவன்டா அது? இட்ஸ் மீ ராகேஷ் அலைஸ் ராக்கி. சரி சரி, இப்போ நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன். ஒழுங்காக 3 பேரும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, எனக்கு இந்த வேலை கிடைக்கணும்னு. புரிஞ்சதா? எனக்கு மட்டும் வேலை கிடைக்கல, உங்கள் 3 பேரையும் சும்மா விட மாட்டேன். என்னது, உனக்காக நாங்கள் 3 பேரும் ப்ரே பண்ணிக்கணுமா? டேய் போடா, உனக்கு சத்தியமாக இந்த வேலை கிடைக்காதுடா, போ. மிஸ்டர் ராகேஷ். ஹே குண்டு, உன்னை இரு வந்து வச்சுக்கிறேன். வந்துட்டு மேடம். ஃப்ராடு எப்படி கொஞ்ச நேரத்துக்கு நம்மளே ஏமாத்திட்டான் பாருங்களேன். ஐயோ பூஜா விடுங்க, அவர் ஏதோ விளையாட்டுக்கு பண்ணிருக்காரு, விட்டுருங்க. ஆமா பூஜா, அவரு தான் ஏதோ விளையாட்டுக்கு பண்ணன்னு சொன்னார்ல, விடுங்க. அட என்ன கேர்ள்ஸ், ஓல்டு மூவிஸ்ல வேற ஹீரோயின்ஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. எவ்வளவு தைரியம் தான் அவன் இந்த பூஜாவே ஏமாத்திருப்பான், அவனுக்கு இருக்கு. சரி அபிநயா, என்னாச்சு நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? அது இன்டர்வியூ நினைச்சு கொஞ்சம் பயமா இருக்கு, அதான் கொஞ்சம் நர்வஸா இருக்கேன். ஐயோ அபி, நான் வேணா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரவா? அட என்னங்க இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்கீங்க, ஃப்ரீயா விடுங்க. அபி, இவ எப்போ வந்தா? ஒருவேளை அர்ஜுன் ட்ராப் பண்ணியிருப்பானோ? ச்சே, நேற்று நைட் வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம் மார்னிங் ஆஃபீஸ் போகும்போது இவளே ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வரணும்னு சுத்தமாக மறந்துட்டோம். என்ன இவ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கு. ஒருவேளை இன்டர்வியூ நினச்சி பயப்படுறாளோ? ரொம்ப நர்வஸாக இருக்காளே, இப்போ என்ன பண்ணுறது? ஹே கேர்ள்ஸ், எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது. ஸோ நான் பேசிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளார என் பேர் கூப்பிட்டாங்கன்னா நான் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுவேன்னு சொல்லிடுங்க. ஓகேங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. அட அது என்ன, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா பிரியா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன்னா. அப்போ ஆதி மாமாக்கு இவங்கள தெரியுமா? சரிம்மா. அபி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க? இன்டர்வியூ நினச்சி பயமா இருக்கா என்ன? இந்த பொண்ணு ஆதி எனக்கு தெரியுமா? இவ்வளோ சகஜமா பேசுறாரு. இல்ல, அது லைட்டா நர்வஸா இருக்கு. அபி, ஃபர்ஸ்ட் டைம்ல அதான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியை குடி. ஓகே அபி, பயப்படாம இரு, நல்லா பண்ணு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஆதி மாமா. இந்த பொண்ணு என்ன ஆதி அண்ணாவை மாமான்னு சொல்றா? அப்போ கிருஷ்ணா சொன்னாரே ஆதி அண்ணா அவங்க மாமா பொண்ணை லவ் பண்றாங்கன்னு, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணா? எதுக்கும் அண்ணா கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பிரியா, உனக்கும் ஆல் தி பெஸ்ட்மா, நல்லா பண்ணு. சரி அண்ணா. அண்ணா இவங்கள உங்களுக்கு தெரியுமா? பிரியா, இவன் என் மாமா பொண்ணு, பேரு அபிநயா, ஊர்லேருந்து வந்திருக்கா. அபி, இவ பிரியா, என் தங்கச்சி மாதிரி. அப்போ கிருஷ்ணா சொன்ன அபி இவங்க தானா? கிருஷ்ணா சொன்னது சரிதான். 2 பேரும் ஜோடி பொறுத்தும் சூப்பரா இருக்கு. பாக்குறதுக்கு மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி தான் இருக்காங்க. அது என்னோட செலக்ஷன் சூப்பர். அது என்ன, உங்க செலக்ஷன் சூப்பர் அண்ணா. இந்த கிருஷ்ணா அதுக்குள்ள பிரியா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டானா இவனை? சரிம்மா பிரியா, நீங்க பாருங்க, நான் கிளம்புறேன், எனக்கு ஒர்க் இருக்கு. பாய் பிரியா. பாய் அபி. ஓகே அண்ணா. அபி, என்னங்க நீங்க, இது உங்களோட ஆஃபீஸ், நீங்க எங்ககிட்ட சொல்லிருக்கலாமே. அது என்ன உங்க ரிலேட்டிவ் அப்படின்னு, நீங்க ஆனா எதுவுமே சொல்லலையே. இல்லைங்க, அது சாரி கேர்ள்ஸ், வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. என் பேரு கூப்பிட்டாங்களா என்ன? இன்னும் இல்ல பூஜா. தேங்க் காட். அபி, அந்த தண்ணி இங்க கொஞ்சம் கொடுங்க, ரொம்ப தாகமா இருக்கு. என்னங்க? அப்பா, இப்பதான் ரிலாக்ஸ்டா இருக்கு. எஸ் அபிநயா. அபி, உங்களை தான் கூப்பிடுறாங்க. ஆல் தி பெஸ்ட் அபி, நல்லா பண்ணுங்க. தேங்க்ஸ் பிரியா. அபி, பயப்படாம நல்லா பண்ணுங்க, ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் பூஜா. அப்ப நான் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். அபி, ரிசல்ட் என்னாச்சு? செலக்டட் பிரியா. நீங்க? சூப்பர் அபி, நானும் செலக்டட். சூப்பர் பிரியா, கங்க்ராட்ஸ். ஹே கேர்ள்ஸ், நானும் செலக்ட் ஆயிட்டேன். ஹே ஜாலி. சூப்பர் பூஜா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராட்ஸ் பூஜா.
தேங்க்யூ so மச். உங்க ரெண்டு பேருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் பூஜா. வெல்கம். பாவம் அந்த ஃப்ராடு. அவன் பேர் என்ன? ராகேஷ். அவன் மட்டும் இந்நேரம் சும்மா இருந்திருந்தானா செலக்ட் ஆயிருந்திருப்பான். வீணா பாருங்க என்கிட்ட சாபம் வாங்கி இப்ப பாவம் அவன் செலக்ட் ஆகல போல. ஆமா பூஜா பாவம். அந்த பையனும் செலக்ட் ஆயிருந்திருக்கலாம். பாவமா அவனா? நம்மள எப்படி ஏமாத்தனா? அவனுக்குலாம் இதுவும் வேணும் இதுக்கு மேலே வேணும். என்ன 3 பேரும் செலக்ட் ஆயிட்டீங்க போல இருக்கு. ஆமாண்டா ஃப்ராடு. ஆமா நாங்க 3 பேரும் செலக்ட் ஆயிட்டோம். என்ன உனக்கு புட்டுக்குச்சு போல இருக்கு? மூஞ்ச பார்த்தாவே தெரியுது. வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தா நான் உனக்கு சாபம் கொடுக்காம இருந்திருப்பேன். பாரு இப்ப நான் கொடுத்த சாபத்தினால தான் நீ செலக்ட் ஆகாம போயிட்டேன். ஐயோ பூஜா என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? பாவம் பாருங்க அவரே ரொம்ப சோகமா இருக்காரு. ஆமாம் பூஜா பாவம் விட்டுருங்களேன். சும்மா இருங்க கேர்ள்ஸ். இவனுக்குலாம் இப்படிதான் வேணும். டேய் இப்ப எதுக்கு நீ கக்கபக்கன்னு சிரிச்சிட்டு இருக்க? வேலை கிடைக்கலன்னு பைத்தியம் கத்தியும் பிடிச்சிட்டா என்ன? அதுவா, அது நீ விட்ட சாபத்தினாலதான் எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னல, அத நினைச்சேன் சிரிச்சேன். டேய் என்னடா நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் உனக்கு விட்ட சாபத்தினால தான்டா உனக்கு வேலையே கிடைக்கல. என்னது நீ விட்ட சாபத்தினாலதான் எனக்கு வேலை கிடைக்கலையா? ஹலோ மேடம், ஐயாவுக்கு வேலை கிடைச்சி 1/2 மணி நேரம் ஆயிட்டு. என்னது உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? ஏன் நம்ப முடியலையா? அப்பாயின்மெண்ட் லெட்டர் காட்டவா? கங்க்ராட்ஸ் ராகேஷ். கங்க்ராட்ஸ்ங்க. தேங்க்யூ. உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படி உனக்கு வேலை கிடைச்சது? ஏ லூசு, சும்மா இல்லாத மொழியை ரொம்ப கசக்காத, அப்புறம் வேலை பார்க்கும்போது மண்டையில் ஒன்றுமே இல்லாமல் போயிட போகுது. ஓகே கேர்ள்ஸ், நாளையிலிருந்து நம்ம எல்லாரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ண போகிறோம். உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன். பாய். இப்போ எதுக்கு 2 பேரும் சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவெல்லாம் ஒரு ஆள் இங்கே தானே வேலை பார்க்க போகிறான். அவனுக்கு நான் அப்புறம் வச்சுக்கிறேன். ஓகே கேர்ள்ஸ், எனக்கு டைம் ஆயிடுச்சு. நாளையிலிருந்து நம்ம எல்லாரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பாய். பாய் பூஜா. பாய் பூஜா, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பி, அப்போ நானும் கிளம்புறேன். நீங்கள் எப்படி போவீங்க? அது அர்ஜுன் அழைக்க வரேன்னு சொல்லியிருக்கான். ஓ ஓகே பி, அப்போ நான் கிளம்புறேன். பாய், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பிரியா. கிருஷ்ணா, என்ன கிருஷ்ணா இந்த டைம்ல இங்க இருக்கீங்க? ஆனா நான் உங்களுக்கு கால் பண்ணவே இல்லையே. ஏய் இப்போ எதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குற? நான் ஆதியை பார்க்கறதுக்காக வந்தேன். சரி நீ சொல்லு, என்னாச்சு இன்டர்வியூ? அது வந்து என்னடி செலக்ட் ஆகலையா? சரி விடு, அடுத்த இன்டர்வியூல பார்த்துக்கலாம். இல்ல கிருஷ்ணா, நான் செலக்ட் ஆயிட்டேன். அட சூப்பர் டி பிரியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ கிருஷ்ணா. அப்புறம் மேடம் செலக்ட்லாம் ஆயிட்டீங்க. அப்போ ட்ரீட் கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு இல்லாத ட்ரீட்டா? என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா தரேன். ஓ, என்ன கேட்டாலும் தருவீங்களா மேடம்? அப்போ கேட்கவா? உங்களை என்ன கிருஷ்ணா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் இங்க நின்று யாராச்சும் பார்த்துட்டா என்ன பண்ணுவீங்க? சரிடி சரி, நான் சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேன். உடனே மேடம் குதிக்காதீங்க சரியா? போங்க கிருஷ்ணா. ஐயோ பாருங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தையே சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம்? ஐயோ கிருஷ்ணா, கொஞ்சம் எட்டி பாருங்க, அங்க யார் நிக்கிறான்னு. யாரு நிக்கிறா? நகரு. அடடா அபி சிஸ்டர், நீங்களா எப்படி இருக்கீங்க? கிருஷ்ணாண்ணா, நான் ரொம்ப நல்லா இருக்கேண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஏன் அதுக்கப்புறம் வீட்டுக்கே வரல? சூப்பர் அபி சிஸ்டர். அப்புறம் இன்டர்வியூ என்னாச்சு? கிருஷ்ணா, அவங்களும் செலக்ட் ஆயிட்டாங்க. என்னடி சொல்ற? ஆமா கிருஷ்ணாண்ணா, நானும் செலக்ட் ஆயிட்டேன். சூப்பர் அபி சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் கிருஷ்ணாண்ணா. சரி அபி சிஸ்டர். ஹே பிரியா, அது அவங்க மாமா பொண்ணை லவ் பண்றான்னு சொன்னல, அது இவங்க தாண்டி. உங்களுக்கு முன்னாடியே நான் கெஸ் பண்ணிட்டேன், அது இவங்க தானே. சும்மா சொல்லக்கூடாது கிருஷ்ணா. 2 பேருமே பக்கத்துல பார்க்கும்போது ஜோடி பொருத்தம் அவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? ஆதி அண்ணா அபியை எவ்வளவு லவ் பண்றாங்கன்னு ஆதி அண்ணா கண்ணை பார்த்தாவே தெரியுது தெரியுமா? ஹே என்னடி சொல்ற? ஆதியை பாத்தியா? அதுவும் அபி கூட? ஆமா கிருஷ்ணா, அபி இன்டர்வியூ நினைச்சு ரொம்ப நர்வஸா இருந்தாங்க. ஆதி அண்ணா தண்ணிலாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்களே. ஆனா ஒண்ணு கிருஷ்ணா, எப்படி இருந்த ஆதி அண்ணா எப்படி மாறிட்டாங்க? காதல் வந்துட்டாவே எல்லாம் அப்படிதான் போல இருக்கு. ஐயோ கிருஷ்ணா, அபி வேற நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றது? என்ன அபி சிஸ்டர் அப்படி பாக்குறீங்க? என்னடா நான் இவகிட்ட இவ்வளோ உரிமையா பேசிட்டு இருக்கேன்னு தானே பாக்குறீங்க? இவ பிரியா, என்னோட பெட்டர் ஹாஃப், என்னோட லவ்வர், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்டு, என்னோட ஃபியூச்சர் எல்லாமே இவ தான். கிருஷ்ணா, என்ன சொல்றீங்க? நீங்களும் பிரியாவும் லவ் பண்றீங்களா? ஆமா அபி, அதனாலதான் ஆதி அண்ணா என்ன தங்கச்சின்னு சொன்னாரு. ஓகே பிரியா, உங்க ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. கிருஷ்ணா, எனக்கு ஏத்த ஜோடி நீங்க தான் பிரியா. தேங்க்ஸ் அபி.
என்னாச்சு? என்னது? ஒன்றும் இல்லை சிஸ்டர், அவ சும்மா ஏதாச்சும் சொல்லுவா. ஓகே அண்ணா. அடியே என்னடி உங்க ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட உளறிட்டு இருக்க. ஆதி மட்டும் தாண்டி அபி சிஸ்டர் லவ் பண்ணிட்டு இருக்கான். அபி சிஸ்டர் ஆதியை லவ் பண்றாங்களா என்னன்னே தெரியல. நீ பாட்டுக்கு இப்படி உளறிட்டு இருக்க. ஐயோ, நான் சுத்தமா அதை மறந்துட்டேன் கிருஷ்ணா. ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்ல சொல்லிட்டேன், சாரி. சரிடி விடு. அபி சிஸ்டர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியற வரைக்கும் அபி சிஸ்டர் கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசு, ஓகேவா? ஓகே கிருஷ்ணா. கேப் புக் பண்ணிருக்கேன், இந்நேரம் வந்திருக்கும். நான் கிளம்புறேன். சாரிடி பட்டுக்குட்டி. அந்த சாரி ஷாப்ல பார்த்தோம்ல அந்த பொண்ணு இனியா, அந்த பொண்ணு இன்னைக்கு ஆதியை மீட் பண்றதுக்காக வரேன்னு சொல்லியிருக்காடி. அதனாலதான் நானும் வந்தேன். அந்த பொண்ணு வரலைன்னா இந்நேரம் நானே உன்னை வந்து ட்ராப் பண்ணியிருப்பேன். சாரிடி, பத்திரமா போ, ரீச் ஆயிட்டு கால் பண்ணு, ஓகேவா? இட்ஸ் ஓகே கிருஷ்ணா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நான் ரீச் ஆயிட்டு கால் பண்றேன், ஓகேவா? ஓகே மேடம், பத்திரமா போங்க. ஓகே கிருஷ்ணா, பாய் அபி, நாளைக்கு பார்க்கலாம். பாய் பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.